ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. இது எந்த வீடியோனா, நானும் ஏஜென்சியில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நானும் இந்த ஏஜென்சி அப்ளை பண்ணி என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல போகிறேன். ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நானும் இந்த ஏஜென்சியில் ஜாயின் பண்ணி 2-3 நாள் ஆச்சு. ஆனால் இப்போ தான் நான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஏன்னா ரெக்கார்ட் பண்ணி மறந்துட்டேன். சரி, நான் ஓவராக பேசி உங்களை டென்ஷன் எடுத்து வரும்போது வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். சரி வாங்க போவோமா. அடுத்தது பின்னாடி இருக்கிறது யார் வீடும் இல்லை, என் வீடு தான். நான் வந்தோடனே உள்ள போஸ்ட் எதுவுமே செய்யல. டைமண்ட் ஆர்மர் கூட ஒன்று எடுக்கலாம். ஆனால் அந்த வீட்டை மட்டும் நல்லா பக்காவாக கட்டி முடிச்சிட்டேன். நல்லா இருக்கான்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் இது ஹாலு, செஸ்ட் எடுத்து தூக்கணும். அடுத்தது இதுதான் என் சின்ன பெட்ரூமு. அடுத்தது இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் மாரி வச்சேன். அடுத்தது மேலே இந்த என்ஜின் டேபிள், கிச்சனு, அது மேலே ஒரு வழி போகும். நான் அப்புறமா காட்டுறேன். இதுதான் என் ஒர்க் ஷாப். எல்லா ஒர்க்கையும் இங்கே தான் செஞ்சுப்பேன். அடுத்தது இங்கே ஒரு சின்ன பால்கனி. வியூ நல்லா இருக்குமான்னு தெரியல, ஆனால் அதை கட்டி வச்சுட்டேன். அடுத்தது மேலே போகும். மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் இந்த சுகர் கான் ஃபார்மை இங்கேயே கட்டி முடிஞ்சு வச்சுட்டேன். அவள் தான் என் வீட்டை பார்த்துட்டு போய் நினைக்கிறேன். அடுத்து இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஒரு பண்ணான ஒரு ஏரியா போகிறோம். எங்கேயும் இல்லை, மைனிங்க்கு. மைனிங்னு சொன்னோன்னே எல்லாம் போர் வச்சுன்னு ஓட்டுறதுக்கு இருங்க. மைனிங்க்குன்னு கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா நான் இப்போ ட்ரையல்ஸ் இன் சாம்பர்ஸ் ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நான் அங்கே தான் போகிறேன். அங்கே போயிட்டு அவங்க மீட் பண்ணுறேன். அவ்வளோதான், 2 நிமிஷம் வந்ததுலாம் நான் ட்ரையல்ஸ் இன் சாம்பர்ஸை ரீச் பண்ணிட்டேன். அந்தளவுக்கு பெரிய ட்ரையல்ஸ் இன் சாம்பர்ஸ்லாம் சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப பெருசு தான் இது. ஆல்ரெடி நாங்கள் ஃபேம் பில்ட் பண்ணிக்கிறேன். என்னன்னா அதோ இதுதான் ஃபேர்ம். நம்ம உண்மையிலே இது ஃபேர்ம் தான். அந்தளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம அவனுக்கு வந்து இங்கே உருவானுங்க, நாங்கள் போய்ட்டு அடிப்பேன். அது வந்து நேருக்கு நேராக ஃபைட் பண்ண கஷ்டமா இருக்குன்னு பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான், அவனுங்க எல்லாரையும் அடிச்சு முடிச்சுட்டு இங்கே கீழே எடுத்தாச்சு. அடுத்தது இதான் நான் கட்டின அந்த 2வது ஃபார்ம். அது 2வது ஃபார்ம்னா இல்லை, அதே கேஸ் தான். இது என்ன, இது வந்து ப்ரீஸ் ஸ்பான் பண்ணணும். நம்ம அதை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே உள்ளே போயிட்டு வெயிட் பண்ணால் ப்ரீஸ் ஸ்பான் ஆகி நம்ம அடிச்சு இதோ இதை போல அவன் வந்து விழுவான். நம்ம அடிச்சு வச்சு ராடு எடுத்துட்டோம். அவனுங்க எல்லாரும் அடிச்சு முடிச்சதுல எனக்கு இங்கே லூட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு ஈஸியாக எடுத்துக்கலாம். லூட் எடுத்தோடனே நம்ம இப்போ திருப்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் என்னன்னு தெரியல, இங்கே வந்து பார்க்கும்போது என் ஹவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு தான் தெரிந்தா இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாதுன்னு தெரியல, கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஸ்டோரேஜ் ரூம் பில்ட் பண்ண போகிறோம். நான் தான் ஸ்டோரேஜ் ரூம் பில்ட் பண்ண போகிறோம். ஆனால் என்ன, நான் அந்த ஸ்டோரேஜ் ரூம் பில்ட் பண்ணுறது ஃபுல் வீடியோ போட்டு உங்களுக்கு அடுப்பு ரூமில் நான் அதை வந்து பாதியாக குறைச்சிக்கிறேன். பாதியாக கூட இல்லை, சரி நான் ஃபுல்லாக பில்ட் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். எப்படியோ கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் எந்த அளவுக்கு உடைக்கணுன்றது பிளான் போட்டுட்டேன். இதோ இது ஃபுல்லாக உடைச்சா போதும், அவ்வளோதான். இதுங்களும் உடைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நான் ஒரு 15 நிமிட்ஸாக உடச்சி நான் 9 மணி நேரம் இருந்திருப்பேன். அது நேரத்தில் ஒரு நியூ பிளேயர் நம்ம சர்வரில் ஜாயின் பண்ணார். அவருக்கு ஒரு வெல்கம். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம நண்பர் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தார். இப்போ நம்ம அவருக்கு என் வீட்டை நான் சுற்றி காமிக்க போகிறேன். ப்ரோ, இது என் வீடு, இரு நானும் வரேன். இல்லையா போனோம் அதுக்குள்ளயோ ஆள் நல்லா இருக்கா பார்த்துட்டு அவர் பாட்டு போறாரு. செஸ்லாம் ஓப்பன் பண்ண முடியாது சொன்னால, வா கீழே வா, எனக்கு வந்து எதனா ஒரு ஹெல்ப்பாவது பண்ணுவா. அந்த பிளேயர் நம்ம வீட்டை நல்லா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வீட்டு நல்லா வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கவலைப்படாதுன்னு அவர் வாயில வசம் வச்சு வச்சிடலாம். இதுக்கப்புறம் அவரோட வேலையை பார்த்துட்டு வந்துட்டாரு. இப்போ நம்மளோட வேலையை பார்க்க வேண்டிய போயிட்டு எப்படியோ ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 90% அளவுக்கு நான் மைண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இன்னும் இந்த 10%லாம் இதையும் எப்படியாவது மைண்ட் பண்ணுவேன். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு மைண்ட் பண்ணி. இதுவாங்க இதையும் மைண்ட் பண்ணி முடிச்சுட்டு பார்க்குறேன். எப்படியோ ரொம்ப நேரம் கழிச்சு இது ஃபுல்லாக மைண்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஒரு இடம் விடாம. ஆனால் இது மைண்ட் பண்ணி முடியத்துக்குள்ள நான் மயக்கமே போட்டுருவோம். பற்றி அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படியோ முடிச்சாச்சு. இதுக்கு மேலே அடுத்த வேலையை கவனிப்போம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு வந்து ஸ்மூத் ஸ்டோன் தேவை. அதனால வந்து நான் எடுத்த காகுல் ஸ்டோன்லாம் அதை வந்து இன்னொரு மாதிரியான ஸ்டோனாக மாற்றதுக்காக ஃபர்னஸில் போட்டுட்டேன். அது வந்து இப்போ கோல் தேவை, அதே வந்து போட்டுருவேன். அடுத்து எனக்கு நிறைய வுட்டு தேவைப்பட்டுச்சு. அதனால இப்போ நான் அந்த ட்ரீயை வளர்த்து இதுலேருந்து வுட்டு எடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுதான் ஸ்க்ரூ சூட் வந்துடுச்சு. இது எல்லாத்தையும் வெட்டணுமா, திருப்பி தலைவலிக்க ஆரம்பிச்சிரும். பற்றி இது இருங்க ஃபுல்லாக மைண்ட் இதை வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறேன். இது வந்து அந்த அளவுக்கு எனக்கு டைம் எடுக்கல, அதான் சீக்கிரமாக மைண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். அதுதான் இப்போ தேவையான அளவுக்கு உட்டு கட்சிச்சு. இப்போ அடுத்த வேலையை போய் பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, எடுத்துட்டு அந்த உட்டை வச்சு நான் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்க போறேன். எப்படி யூஸ் பண்றேன்னு பாருங்க. இப்போ அந்த உட்டை வச்சு நம்ம என்ன பண்ணா, அதோ இதுதான் பண்ணேன். பார்த்தாலே தெரியுது எல்லாத்தையும் தப்பா வச்சிருக்கேன்னு. பரவாயில்ல, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் சமாளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆல்ரெடி ஃபர்னஸில் போட்டு இப்போ ஸ்டோன்ஸ்ல ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதை வந்து இப்போ போய் எடுத்து இதை வந்து தேவையான பிரிக்ஸாக மாற்றிக்கலாம். இதுதான் இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நான் ஃப்ளோரை போட போகிறேன் ஸ்டோரேஜ் ரூம். திரும்பவுமா சுத்தம். சரி வாங்க, வேறு வழியில் திரும்பியும் அதை போல் செஞ்சுதான் ஆகணும்.
சரி இதை முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு பார்க்குறேங்க. எப்பா ரொம்ப நேரம் கழிச்சு கேம் போட்டு முடிச்சாச்சு. எவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட இந்த ஸ்டோரேஜ் ரூம் போட்டுட்டு நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் இதை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு வேலை பாக்கி இருக்கு. அது என்னன்னா சொல்றேன். அது என்னன்னா அது வந்து ஸ்டெப்ஸ் பில்ட் பண்றது தான். ஏன்னா இங்க வந்து மேலே லேடர் வச்சு போறதுக்கு எனக்கு பிடிக்கல. அதான் இவ்வளோ ஸ்டெப்ஸாக பில்ட் பண்ணிட்டேன். நீங்களே சொல்லுங்க இந்த ஸ்டெப்ஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு. அதுதான் எப்படியோ. இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரேஜ் ரூம் ஸ்டோரேஜ் இங்கே அடுத்தது என்னென்ன பின்னாடி வந்து வில்லேஜஸ் ஒரு பிளான். அதுதான் ஓகே தான் தட்டு. சரி ஓகே வீடியோ ஒருத்தர் வருது. இது மட்டும் இருக்கு இங்கே. அதுதான் என்னோட ஃபுல் ஸ்டோரேஜ் ரூம் ரெடின்னு சொல்ல மாட்டேன்.